சிபிஎம் தமிழ் மீடியா. தளபதி விஜய் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி வைத்தது போல அரசியலில் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டார் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு இந்த நாள் முதல் அவர் கொடுத்திருப்பதான் உண்மை. அந்த அளவுக்கு கட்சியில் இறங்கி விளையாட தொடங்கிவிட்டார். அவருடைய ஆட்டமும் ஆரம்பம் ஆகிவிட்டு ஆரம்பத்துல என்னவெல்லாமே சொன்னாங்க. விஜய் இப்படித்தான் கட்சி தொடங்க போறேன்னு சொல்லி லாஸ்ட்ல கட்சியை விட்டு விலகிடுவாரு, கட்சியை நடத்த முடியாமல் போய்விடுவார் என்று பல கருத்துகள் பல முறையாக நமக்கு பேசப்பட்டது. அத்தனையும் தூக்கி எறிய அளவிற்கு இன்னைக்கு கடும் போட்டி நிலவுகிறது. இந்த போட்டி எங்க வந்து முடிய போகிறது தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாரிசாக வரும் அரசியல் வாழ்க்கை விஜயின் கட்சி ஆரம்பம் தொடங்கியது. இன்னைக்கு போட்டி வேற யாருக்கு இல்லைங்க. 2026 உதயநிதி ஸ்டாலினா அல்லது தளபதி விஜயா, இப்படி என்ற போட்டி நிலவிக்கொண்டே வருகிறது. இந்த போட்டிக்காக தளபதி விஜய் தயாராக இருக்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய திட்டங்கள் சரியாக பயன்படுமாக கொண்டு திட்டங்கள் எல்லாம் சரியாக கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கு சினிமாவிலும் சரி, அவருடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி, சொந்த வாழ்க்கையிலும் சரி அப்ரானே போல இருக்கிறார். பார்ப்பதற்கு எந்த குற்றம் செய்யாதவர் போலையும் மற்றபடி எதுவும் எனக்கு தெரியாத ஒரு முகப்பாவனையில் இருக்கும் தளபதி விஜய் நிச்சயம் பெரிய ஆட்டம் காட்டும். அதை போல்தான் அவர் சினிமாவிலும் பம்மி இருப்பார். பெரிய ஆட்டங்களில் கிளியமாக்கில் இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கையின் பயணம் தொடங்க காத்திரு. அனைவரும் தயாராக இருங்கள். பெரிய மாநாடு நிகழ்ச்சியாக இது நடத்தப்படும் என்பது நமக்கு தெரியும். சினிமாவில் வந்து பல நடிகர்கள், சினிமா சரித்திரத்தில் கட்சியில் தோல்வியடைந்த நடிகர்கள் முதல் நமக்கு இன்று வரையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில பேர்கள் சொல்வார்கள், அங்கே எங்களுக்கு இத்தனை ஓட்டுகள் கிடைத்து விட்டது, அத்தனை ஓட்டுகள் கிடைக்கிறது, எண்ணிக்கை இல்லாத ஓட்டுகள் எங்கள் நிறையவே கிடைக்கிறது, எங்களுக்கு மக்கள் மத்தியில் நிறைய சப்போர்ட்டுகள் இருக்கிறது என்பதை தன் வாய் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தளபதி விஜய் அப்படியல்ல. தன் மௌனத்தை காத்து சாதிக்க ரெடியாக இருக்கிறார். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு இது பெரிய ஒரு இதாக மாறும் என்ற தலையெழுத்தை கொடுப்பார் என்று நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு அவருடைய திட்டவட்டங்கள் சரியான ஒரு பயணத்தில் சென்று கொண்டே இருக்கிறது. என்னைக்கோ அவருடைய கட்சியின் கொடியை வெளியிட்டாரோ அன்னைக்கு பாய தொடங்கியிருக்கிறார். இதனால் மற்ற கட்சிகள் எல்லாம் திணறிக் கொண்டிருக்கிறதல்லவா? திணறிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, அவங்களுக்குள் உரச ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் பம்மிக் கொண்டு இருந்தவர் பல மேடைகளில் பேசும்போது திமுக சாதமாக பேசினாலும் இவர் இப்படி பேசிக்கொண்டு கடைசியில் நழுவி விடுவார் என்ற அவருடைய எதிர்பார்ப்பான சில விஷயங்களை அத்தனையும் உடைக்க காத்திருங்கள். அவரும் உடைக்கத்தான் போகிறார். ஆனால் அவருடைய வெற்றி கழகம் மீண்டும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி செல்லும் என்பது எந்தவித சந்தேகம் இல்லை என்பதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். அதுவரையும் காத்திருங்கள். 2026 வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள். இந்த ஆட்சி மாறும், நம் நாடு மாறும். நம் நாட்டில் பல விஷக்கிருமிகள் எல்லாம் மாற காத்திருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சிகள் வரும்போது நமக்கு இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாமும் சொல்வோம். கடைசி வரைக்கும் நம் ஆட்சிகள் மாறுமா அல்லது மனிதர்கள் எல்லாம் மாறிவிடுவார்கள்? இல்லை, கட்சியை தொடங்கி நமக்கான பல விஷயங்களை சொல்லி தன் மக்களை இங்கே காப்பாற்றப்படுவார்களா என்ற புதிய ஆட்சிக்காக நமக்கு காத்திருக்க. அப்படி என்று கேட்டாலும் மனிதன் மனசுதான் கலங்கப்படுகிறது. அப்படி இருக்கிறது நம் ஆட்சிகள் எல்லாம். ஆட்சிகள் நன்றாக இருந்தால் நம் புதிய வரலாறு படிப்பதற்காக நம்ம எல்லோரும் எதிர்பார்ப்போம். ஆனால் இங்கே நல்லவர்கள் வந்தாதான் நல்லது நடக்கும் என்பதை மக்களுக்கு திணிக்க காத்திருங்கள். அதுதான் உண்மை, நியாயம். அனைவருக்கும் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக்கும், ஷேரும் பண்ணுங்க. மீண்டும் இதை பற்றி ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போடுங்க. நமக்கு அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம். பாருங்கள். வணக்கம்.